அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. எல்லாரும் ஒரே டிபேட், தலைப்பு மட்டும் வேற இருக்கும். அது தேவையான டிபேட்டும் கிடையாது. ஒரு பிரபல சேனல், திமுக சார்ந்த சேனல், அவங்க வந்து என்னதான் திமுக ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கும். அந்த சேனல் கலைஞர்னு கூட சொல்ல மாட்டாங்க, கருணாநிதினு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த சேனல் இன்னைக்கு நீங்கள் யாரும் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அது இன்னொரு கலைஞர் டிவியாக இருக்குது. இதில் ஒரு பேர்லேயே வடமொழி சொல் இருக்கேன், எழுத்து இருக்கு. தேசிய கீதம் பெங்காலில் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நமக்காக ஒரு தேசிய கீதம் அறிவிக்கப்பட்டா குடும்ப வன்முறை தான். மக்கள் கோவம் எங்கெங்க திரும்ப பாலா போன கவர்மெண்ட்டு குடிகாரன்னு ஆக்கிட்டானே. இன்னைக்கு மது அருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாராக கவர்மெண்ட்டு அறிக்க விட மாட்டோம். அதுக்கு பதிலாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு 6 ரூபா மாற்றுவோம். அப்போது மதுவில் தான் நமக்கு வருமானம்ன்ட்டு இஷ்டத்துக்கு. சரி, அந்த வருமானம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருதா அப்படின்னு பார்த்தா நேற்று இந்த இடி ரைடில் பல விஷயங்கள் அவங்க பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க. இந்த பாட்டில் நிறுவனங்களும் ஆலைகளும் அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து பெரிய அளவில் பணம் ஜென்ரேட் ஆகிருக்கு. 1000 கோடி ரூபா அளவு ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது 73 வருஷத்தில் 5 லட்சத்து சில்லற கோடி மொத்த கடன் வாங்கினது. ஆனால் இவர்கள் வந்த 2021 to 25 வரைக்கும் 3,40,000 கோடி ரூபா வாங்கிட்டாங்க. இந்த ரேஷியோ பாருங்கள். கடன் இருக்குது, ஆனால் செகண்ட் எக்கானமி. அரசு பணியிடங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது, போக்குவரத்து துறையில் எவ்வளோ காலி இருக்குது, மின்வாரியத்தில் 60,000 பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஏன் எடுக்கல? நீங்கள் பார்லிமெண்ட்டு போனால் மக்கள் பிரச்சனை பேசுறதே கிடையாது. வேஸ்ட் பண்ணுறாங்க. 39 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மீனவர்கள் தாக்கப்படுறாங்களா இல்லையா, கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? நீ கூட பட்ஜெட்டில் என்ன போடுறீங்க? அந்த படகுகளுக்கு இடைப்பீடு 2 லட்சம் 8 லட்சம் கொடுப்பேன்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து 39 எம்பியை வச்சுட்டு பாராளுமன்றத்தை எதில் ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு தமிழக பட்ஜெட் 2025 2026க்காக வழங்கியிருக்கிறாங்க. பட்ஜெட்குள்ள நம்ம டீப்பாக போகலை, ஏன்னா இந்த நேரத்தில் தான் பட்ஜெட் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இடி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாஸ்மாகில் ரைட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு நிகரானது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரூபாய்க்காக அந்த எழுத்துருவம் மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து நிர்மலா சீதாராமன் ட்வீட் போடுறாங்க. தமிழக அரசில் இன்றைக்கி நிதியமைச்சர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு. இப்படி தான் டிபேட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை தான் டைவர்ஷன் டாக்டிக்ஸா இல்லை மொழி ரீதியாக நடுவணசு நம்மளை ஒடுக்குதுன்னு தான் பார்க்கணுமா? என்ன இந்த ரூபா அந்த ஆர் சிம்பிள், இது அந்த சிம்பிள் கொண்டு வந்தது இவங்க கவர்மெண்ட்டில் தான், 2010 தான். அதை கொண்டு வந்தவர் ஒரு திமுக எம்எல்ஏடைய மகன். அவர் கலைஞரை கூப்பிட்டு பாராட்டினார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அந்த பெருமை நமக்கு கிடைச்சது. இன்னொன்று அது வந்து ஒரு 2 இது கலப்பு தான். அது இன்னொன்று அது ஒரு குறியீடு, அது திணிப்பு இல்லை. அது வந்து ஒரு எழுத்து, ஒரு மொழிக்கு சொந்தம் சொல்ல முடியாதுன்றீங்க. எதுக்கும் சொந்தம் கொண்டாடும். தேவநாகரின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தேவநாகரியும் ப்ளஸ் ரோமன் 2 கலந்து கொடுத்த ஒரு சிம்பிள். பலருக்கும் போட்டி வச்சாங்க. அதில் இவர் இது 2த்தையும் கலந்து ஒரு இது ரெடி பண்ணார். இது உலக அளவில் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இது. தேசிய அளவில் ஒரு குறியீடு. எப்படி அசோக சின்னம் இந்த மாதிரி விஷயங்களோ சேம் இதே இது. அதை வந்துட்டு நாங்கள் தூக்குவோம், ரூ போடுவோம்னா ரூ நீங்கள் தனியாக போட முடியாது. போன வருஷம் தூக்கலையே. தூக்கல. ஏன் இந்த 5 வருஷம் வந்த புதுசு தூக்கல. இவங்க அப்பா தான் கொண்டு வந்தார். இவங்க அப்பா காலத்தில் தான் வந்துச்சு. அப்போலாம் பாராட்டினார். அப்போ இவர் துணை முதல்வராக இருந்தார். எல்லாம் நடந்தது. இப்போ திடீர்னு அதாவது என்ன விஷயம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டைவர்ஷன், இது வந்து நரேட்டிவ் புதுசாக கிளப்புறது. நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும், அதாவது இவங்களுக்குன்னு இருக்க லகுடபாண்டி சேனல்கள் எல்லாருமே விவாதம் வந்து இதுதான். ரூ இது மாற்றினது சரியா தப்பா, இதுதான் விவாதம். இதுவா விவாதம்? நீங்கள் அந்த டாஸ்மார்க் இது அவ்வளோ ஓடிக்கிட்டு இதெல்லாம் விவாத பொருளாக மாறலை. இதை வந்து பெருசாக அப்போ இவங்களுக்கு அசைன்மெண்ட்டு, நான் திருப்பி சொல்கிறேன், அசைன்மெண்ட்டு வெளியிலேருந்து வருது. எல்லாம் ஒரே தலைப்பு வரும். மிகப்பெரிய ஊடகங்கள் வந்து தானாக செய்தியை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி, உங்களுக்கு தெரியாததில் எடிட்டோரியல் டீம் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன டாபிக் பேசலான்னு பார்ப்பாங்க. அப்படி தானே பண்ணவே முடியும் ஒரு டாபிக். இன்னொரு நிறுவனம் கொடுத்ததே நீங்கள் டிபேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். நீங்கள் டிபேட்டுக்காக யோசிக்கிறது அது பண்ணுறதுன்னு. ஒரு காலத்துக்கு பிறகு எப்படி மாறுச்சுன்னா ஆங்கர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. ஆங்கர்கள் வந்து பூஜ்ஜியம், அதாவது ஒரு பெரிய அளவில் நாலேஜே இல்லாதவங்க, இன்றைக்கி என்ன நடந்துன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்டவங்க பேச மட்டும் தெரியும். இந்த கிளி பிள்ளை மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு
அவங்க மூலிமா பின்னாடி இருந்து டீம் ஆப்ரேட் பண்ணி இந்த இதெல்லாம் கொடுத்து பண்ணுறது. இதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாச்சு. ஓகே. இதை இன்றைக்கி இருக்கிற பல எடிட்டர்கள் இந்த வேலையை பண்ணாங்க. அவங்க சிலது உட்காருவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி வேலை நடந்தது. இந்த ஆங்கர்கள் பிற்காலத்தில் எடிட்டர்களாக மாறினாங்க. அப்போ அந்த நிறுவனங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன செய்தி இது இருக்கும், செய்தி நாலேஜ் என்ன இருக்கும்னு. எடிட்டராக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இதில் வந்து உட்காருவாங்க, இந்த டிபேட்டில் வந்து உட்காருவாங்க. ஓகே. ஆனால் அது நடத்துகிற வழி நடத்துகிற ஆங்கர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபல சேனலில் ஒரு ஆங்கருக்கு ஏபிசி கூட தெரியாது கிரிக்கெட் பற்றி. ஆனால் அவங்க வேர்ல்டு கப் கிரிக்கெட்டே நடத்தி முடித்தாங்க. ஓகே. எங்கன்னா வெளியே இந்த பெண்கள்னால நம்ம ஆளுங்களுக்கு இது கொடுப்பாங்களே தகவல்கள், அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி தகவல் வாங்குறது, டீம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பெரிய நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாலேஜாக இவங்களுக்கு கிரிக்கெட்லன்னு தெரியும். இந்த வித்தை தெரிந்தவர்கள் மட்டும்தான். அது சினிமா நடிகர் மாதிரி தாங்க, டைரக்ஷனு கதை வசன கத்தா எல்லாம் ஒருத்தர் நடிக்கிறது. இப்போ அந்த மாதிரி நிலைமை இப்போ வந்துடுச்சு. இதையும் தாண்டி இப்போ எப்படின்னா இன்றைக்கி இதுதான் நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் எப்படி தோணும் ஒரே மாதிரி. இன்றைக்கி நம்ம வந்து இன்னொன்று மாற்றி யோசிச்சா தானே நீங்கள் உங்கள் டிபேட் எடுபடும். எல்லாரும் ஒரே டிபேட், எல்லாரும் ஒரே டிபேட், தலைப்பு மட்டும் வேறு இருக்கும். அதுவும் இது தேவையான டிபேட்டும் கிடையாது. அப்போ இது இன்றைக்கி தான் நடக்குதான்னு பார்த்தா இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு வருஷம் என்னமோ இதாச்சு. அதுக்கப்புறம் ஓவராக போக 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 எனக்கு என்னென்னு இவங்க நாங்கள் அப்படி தான் அடிக்க தான் செய்வோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஒரு பிரபல சேனலு, திமுக சார்ந்த சேனலு, அவங்க வந்து என்ன தான் திமுக ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கும் அந்த சேனல். கலைஞர்னு கூட சொல்ல மாட்டாங்க, கருணாநிதினு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த சேனல் இன்றைக்கி நீங்கள் யாரும் வச்சு பார்க்க முடியல, ஏன்னா அது இன்னொரு கலைஞர் டிவியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து மாறுதுன்னா இது வந்து திட்டமிட்டு நரேட்டிவ் உருவாக்கப்படுது. சரி, உருவாக்குறீங்களா ஒரு நல்ல நரேட்டிவ். இப்போ நான் என்ன கேட்குறேன், இது வந்து தேவநகரி எழுத்து அப்படின்றீங்க, அப்போ ருப்பியா தானே, ருப்பியாலேருந்து வந்தது தானே ரூபாய். அப்போ இல்லை ரூனே முதல்ல சொல்லக்கூடாது, உரு தான் சொல்லணும், ஊ தான் போடணும், முதல் ரா போட முடியாது, இரா தான் போடும். அப்போ நீங்கள் இது அப்போ நீங்கள் இவர் ஸ்டாலின்ற பேரில் இஸ் இருக்கு என்ன பண்ணுவார், சுடாலின்னு தான் மாற்றணும். நீங்கள் முதல்வர் பேர்லேயே வடமொழி சொல் இருக்க, எழுத்து இருக்க, தேசிய கீதம் பெங்காலில் இருக்க, என்ன பண்ண போகிறீங்க, நமக்காக ஒரு தேசிய கீதம்னு அறிவிக்க போகிறீங்களா? இதை தூக்கிக்கிட்டு இதுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றும் முந்தானத்தும் 2 கிருஷ்ணகிரியிலையும் பல்லடம் நினைக்கிறேன், 2துலேயும் அடுத்தடுத்த நாளில் 2 முதியவர்கள் ஒன்று தம்பதி இன்னொன்று அண்ணன் தங்கச்சி முதியவர்கள் படுகொலை. எனக்கு என்னென்ன கொலைகள் எல்லாமே நடக்குது. அண்மையில் தலித்து மாணவர் ஒருத்தர் மேலே, கபடி வீரர் மேலே கை விரல்களை போராடுற நிலைமை திருமாவளவன்லாம் போய் பார்த்துருக்காரு. மதுரையில் அழகேந்திரன் ஒரு பையனை சாவடிக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ஜாதி ஆணவ படுகொலைன்றது அதிகமாக நடக்கிறது. அதுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும்னு பேசினப்போ அப்படிலாம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதுன்ற மாதிரி. சிறப்பு சட்டம் வேணான்ட்டாரு. பெண்கள் பிரச்சனைன்னா பின்னாடி போனாலே தண்டனைன்ட்டாங்க, பார்த்தாலே பின்னாடி போனாலே தண்டனை. என் பின்னாடியே வரான் சார்னா அதுக்கு ஒரு தண்டனை 10 வருஷம் வரைக்கும் தண்டனைன்னு. இது எல்லாமே ஏற்கனவே போக்சோ பார்க்குறோம். நம்ம லவ் பண்ணுறவனுக்கு வயசுலாம் தெரியாது, எப்போ வரும் லவ், 11 பருவத்தில் தான். கண்டிப்பாக அவன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுவான். ஒரு 16-17 வயசு இருக்கும்போது வீட்டுக்கு தெரிஞ்சிடும் எப்படியும். உடனே அவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ண இதை தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த பையனுக்கு உண்மையிலே நாலேஜ் இருந்தால் ஒரு புகார் கொடுத்து அதை நிறுத்திடலாம். ஆனால் அப்படிலாம் இருக்காது, யாருக்கு நாலேஜ் இருக்கும். அப்போ அவனுக்கு பயம் வரும், ஐயோ நம்ம காதலியே வேறு யாருக்கா கட்டி வச்சுருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸு துணையோட எவ்வளோ படத்தில் காமிக்கிறாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம்னா ஏதாவது கோயிலில் போனால் உடனே அவன் மேலே போக்சோ. இது எப்படி போக்சோவில் வரும்? அப்போது நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தான் அதுக்கு ஒரு அருமையான சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. போக்சோ வழக்குகளை நீங்கள் வந்து அப்படியே பொருத்தக்கூடாது, அதில் சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். லவ் பண்ணி போகிற இதெல்லாம் கொண்டு போய் போக்சோவில் போட்டு இன்னும் சில இடங்கள் எப்படி ஆகிடுச்சுன்னா, காதலிக்கிற பையனை பழி வாங்குறதுக்காக, அதாவது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம பொண்ணை தான் காதலிப்பான் விட மாட்டேன்னா டக்குன்னு அந்த பொண்ணை மிரட்டியோ ஏதோ வச்சு ஒரு புகார் கொடுத்துறது, போக்சோ புகார். ஒரு இடத்துல அந்த காதலி திடீர்னு மனசு மாறிடுது, இந்த பையன் தொல்லை கொடுப்பான்னு தெரிஞ்சோடனே அதோடைய தங்கச்சி வயசு கம்மி, அதை வச்சு இவன் மேலே புகார். 3 வருஷம் ஏதோ உள்ளே இருக்கிறான். அந்த வழக்கு ஹைகோர்ட்டில் வந்த பிறகு கீழமை நீதிமன்றம் வந்து எனக்கு என்னென்னு இது பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு வந்த பிறகு ஹைகோர்ட்டு விசாரித்து இது தப்பான இது வேண்டுமென்றே இட்டுக்கட்டப்பட்டு கொடுக்கப்பட்ட புகார் அப்படின்னு அந்த பையனை போக்சோ வழக்கை ரத்து பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அம்மா அப்பா பிரச்சனை வருதுன்னா பொண்ணை விட்டு அப்பா வந்து பெண்கிட்ட பாலியல் ரீதியாக நடக்க முயற்சிச்சாருன்னு தேனாம்பேட்டையில் ஒரு போக்சோ வழக்கு. கடைசியில் அதை விசாரித்தா அந்த பொண்ணு விசாரணையில் சொல்லிடுச்சு அப்பா என்கிட்டலாம் அப்படிலாம் நடக்கலைன்னு. இது மாதிரி பல விஷயங்கள் சட்டம் வந்து தப்பாக வந்துச்சுன்னா பயன்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு சட்டம் கொண்டு வரணும், நீங்கள் அந்த வன்கொடுமை இதுக்கு வந்து கடுமையாக சட்டம் கொண்டு தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம, ஏன்னா நீங்கள் உங்களுடைய பல ஃபெயிலியர்களில் ஒன்று தென் மாவட்டங்களில் மீண்டும் சாதி அமைப்புகள் தலை தூக்குவது, சாதி கயிறு, சாதி எண்ணங்கள்,
நேற்று கூட ஆட்சியர் போய் ஒரு ஸ்கூலில் அழிக்க சொல்கிறாரு. அழிக்கிறது யாருன்னா ஸ்கூல் பசங்க. பார்த்தீங்களா? எஸ், வீடியோஸ் பார்த்தேன். ஆட்சியர் நிற்கிறாரு, அழிக்கிறது ஸ்கூல் பசங்க. வாத்தியார் ஸ்கூல் பசங்களை வேலைக்கு வாங்கினா உடனே வீடியோ எடுத்து போட்டு அந்த வாத்தியாரை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு. அவர் ஆட்சியர் தானே, அவர் மாவட்ட ஆட்சியர் தான். அவர் எப்படி இதை அனுமதிக்கிறாரு? ஸ்கூல் பையன் வெள்ளை அடிச்சுன்னுக்கிறான், சாதியை இதை அடைக்கிறோம்னு. நம்ம ஆள் ஃபோக்கஸ்லாம் அதில் தான் இருக்குது. ஏன் ஃபோக்கஸ் இதில் இருக்குது? என்னையா இது? ஒரு ஹெட்மாஸ்டர் பண்ணால் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆட்சியர் எதிரிலேயே ஸ்கூல் பசங்களை என்சிசி ட்ரெஸ் போட்டு ஒரு பையன், இன்னொரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பையன் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். இது என்ன, இது ஒரு வகையில் வேலை வாங்குறதால? அப்போது இந்த மாதிரி நம்ம மேட்ரு டைவர்ட் ஆகும். அது என்னன்னா, எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரியான விஷயங்களை டிபேட்டுக்கு எடுக்கிறதன் பின்னாடி ஒரு பெரிய விஷயத்த மறைப்பதற்கான யுக்தி இருக்குன்றாங்கல்ல, அந்த பெரிய விஷயம் ஈடி தானா? 100% இப்போ ஈடி. இதுக்கு முன்னாடி அரசுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, இயலாமை, மக்களுடைய கோபங்கள், வேறு பிரச்சனைகளில் வர்றது, இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி டெய்லி ஒரு விஷயங்களை ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ரூம் போட்டு யோசிச்சு இன்னொன்று எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மொழி தொடர்பாகவே வருது. தமிழ் மொழி தொடர்பாக, மொழி உணர்வின் அடிப்படையிலே வருது. இப்போ மொழி வருது, மொழி பிரச்சனையை கொண்டு வந்து இனத்தோடு சேர்க்குறாங்க. நீங்கள் நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க. அது எங்கே வருதுன்னா அந்த பிஎம்சி ஸ்கூலு அந்த என்இபியில் வருது. என்இபியில் நிதி தரல அப்படின்றது தனி பிரச்சனை. அதுக்கான போராட்டத்தை இவங்களுக்குன்னு கண்டென்ட் கொடுக்குதுன்னு சில பேர் வருவாங்கல்ல, நம்ம தர்மேந்திர பிரதான் அந்த மாதிரி வந்த உடனே ஆகா பாருங்க அப்படி இப்படின்ட்டாங்க. மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையானு. இருமொழி கொள்கைன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இவர்களுடைய அரகண்ட் அது. நாங்கள் இப்படி தான், என் பசங்க இருமொழி தான் படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. மும்மொழின்றதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அடித்து இன்னும் மும்மொழியில் என்ன இந்தியா திணிக்கிறாங்க அப்படின்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாதுல்ல. இப்போ எல்லாம் அந்த மாற்றுவாதங்கள் வர ஆரம்பித்தோன்னா நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை, மும்மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் இந்தியை இந்தி திணிக்கிறேன்னு அவங்க யாரும் சொல்லலையே. கேட்டால் இப்படிலாம் கொண்டு வந்தால் இந்தி உள்ளே வந்துடும். இவர்கள் ஒரு இதை கொண்டு வர்றது முன் சிந்தனையை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது ப்ரீ அசம்ஷனோட கருதுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஆங்கிலம் இருமொழி கொள்கைன்னு வரும்பொழுது ஆங்கிலம் தானே அங்கே வந்துச்சு, தமிழ் ஒன்றும் வாழலையே. இப்போது என்இபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய தாய்மொழி கல்வி இருக்குது, தமிழ் கட்டாயம். நீங்கள் கொண்டு வந்திருக்க தனியார் பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் இருக்குதா? இந்த விவகாரங்கள்லாம் விவாத பொருளாக மாறாது. சரி, நீங்கள் மாற்றுங்கன்ற, நீங்கள் கொண்டு வரீங்கல்ல, விவாதம் நேர்மையாக நடத்துங்க. ஆனால் பெரும்பாலான நாட்கள் 90% எப்படி இருக்காங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு தெரியும் இது கவர்மெண்ட்டு பேசுகிற தப்பு, மும்மொழி நம்ம பேசுகிற தப்புன்னு. ஆனால் இந்த வடிவேல் படத்தில் தெய்வத்தை பார்த்த கதை தான், இல்லைன்னு சொல்லிட்டா பொண்டாட்டி பத்தினி இல்லைன்றாங்களா, அந்த மாதிரி கதை. சரி, இப்போது என்ன பண்ணுறது, நீட்டு நம்மளும் கூட்டத்தோட கும்பலில் கோயந்தா. ஏன்னா நீட்டுக்கும் அது மாதிரி தான். நீட்டு கரெக்டாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, நீட் ரத்து சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாரு. அதுதான் தம்பி இந்த படத்தில் சொல்லுவானே, அதுதான் தம்பி ரொம்ப நினச்சாதான் மனுஷன், அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஏங்க இவர்கள் பேசின எல்லா விஷயமும் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். அதை மறைக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து இன்னொன்று ஜம்ப் பண்ணி போகிறது. மும்மொழி கொள்கை பேசும்பொழுது பார்லிமெண்ட்லேயே சின்ன பையன் அந்த புதுசாக எம்பி தேஜஸ்வி வச்சு செஞ்சு விட்டாப்புல. இந்திய எதிர்ப்புன்றீங்க, இந்திக்காக உயிர் நீத்த, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் நாட்டிலேயே உலகத்திலேயே தமிழ்நாடு தான் சொல்கிறீங்க. யார் மொழி திணிச்சா? உங்கள் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் தானே, அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட வரீங்க. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்களா, செம்ம காமெடி. தேசிய கல்விக் கொள்கை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இந்திய ஆட்சி மொழியாக இருக்கணும்னு யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான். அதனால வந்த மொழி போர் எதை யார்? காங்கிரஸால் தான் வந்தது. காங்கிரஸால் தான் வந்துச்சு. லால் பகதூர் சாஸ்திரி பீரியடில் தான் நேரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலம் இந்தி இரண்டும் ஆட்சி மொழியாக இருக்கும். தென் மாநிலங்கள், அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக அவர்களுக்கு தொடரும், அதுதான் இருக்கும் அப்படின்னு நேரு சொன்னார். சாஸ்திரி வந்தோன்னே மாத்துறாரு, இந்தி தான் ஆட்சி மொழி, அதாவது இந்தியில் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த மொழி போர் வெடிக்குது. இதோடு சேர்த்து அந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கை வரும்பொழுது கிடையவே கிடையாது, இருமொழி கொள்கை தான்றாங்க. ஏன்னா அவன் இந்தியை திணிக்கிறான். அப்போ 3வது லாங்குவேஜ் ஹிந்தி கட்டாயம் கற்றுக்கணுன்றான். இதுதான் இந்தி திணிப்பு, அதுதான் இந்தி திணிப்பு. அப்போ இவங்க இருமொழி கொள்கைன்னா கரெக்டு. அப்போ அந்த ரூட் எல்லாமே கரெக்டு. இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் பல மாற்றங்கள், பல விவாதங்கள், பல இது கொண்டு வந்து அதில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. மைனஸை கலைஞ்சிருன்ற நம்மளே அரசு பக்கம் நிற்கலாம். ஆனால் ப்ளஸ்ஸு எவ்வளோ இருக்குதுங்க, ப்ளஸ்ஸு தாங்க அதிகம். அதில் ஒன்று தேர்ட் லாங்குவேஜ்ன்றது ஆப்ஷன், எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். இப்போ இங்கே இருக்கிற ஒரு கன்னடர் நீங்கள் என்இபி இருந்ததுன்னா அவங்க மொழியும் கற்றுக்கலாம். எனக்கு நான் இதை நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். அப்போ எனக்கு ஃபோன் வருது, சார் நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், இங்கே இருக்குது மும்மொழி கொள்கை, நாம் தமிழ்நாடு சார், இங்கே கன்னடமோ இங்கிலீஷும் கற்றுக்கணும், 3வது மும்மொழி கொள்கை இருந்தாலும் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் சார், தமிழ்நாட்டில் மட்டும் அது இல்லை. அவர் கனகராஜ் ஏறி நின்று பேசிகிட்டு இருக்காரு. திருப்பிக்கிட்டு கேரளாவில் மும்மொழி இருக்கானா? இருக்குது. அவங்க பேர்னா
பிந்துவா அவங்க கல்வி அமைச்சர் மொழி மும்மொழி கொள்கை தேவைன்றாங்க. தேவைனால தான் நாங்கள் அமல்படுத்துகிறோம். ஆனால் இந்தி திணிப்பை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எதை வேணால் கற்றுக்கிட்டோம், எதை வேணால் கற்றுக்கிட்டோம் எல்லாருமே சொல்கிறாங்க. சீமான் முதல் கொண்டு சொல்கிறாங்க. சீமானா கிட்டத்தட்ட அது இந்தின்றது சொல்லாமல் இந்தி இருக்கா சொல்லுன்னு கேட்குறாரு. அதில் இந்தி இருக்கா சொல்லுன்னு. அப்போது இவர்கள் நடிப்புன்றது எடுபடலை. இவர்கள் வந்து அதில் மொழியும் இனமும் மதமும் தொட்டிங்கன்னா பார்த்திக்கும். அதை வச்சு இவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்றீங்க. மதத்தை வச்சு விளையாடினது பாஜக. நீங்கள் மோடியை திட்டினீங்கன்னா இந்துக்களை திட்டேன்ருவாங்க பார்லிமெண்ட்டில். பார்த்துருக்கீங்களா? இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, நான் மோடியை தான் ஏன் பேசுனேன்னா இல்லை. இப்போ இங்கே பிரதான் வந்து நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் நீங்கள் வந்து இதுன்னு சொல்லிட்டு திமுக எம்பிகளை சொல்கிறாரு. அது சொன்னது தப்பு. அப்புறமா அவர் வாபஸ் வாங்கிட்டார், நான் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, டெக்னிக்கலாக தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு. இதே வார்த்தையை நேரு இந்த இந்தி பேர் பலகெல்லாம் அழிச்சப்போ என்ன நான்சென்ஸ் இது, குழந்தைத்தனமாக இருக்கேன்னு சொன்னார். உடனே தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டாரு, பெரியாரை நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு பெரிய போராட்டம் அப்போ அறிவிச்சாங்க. 57 58 ஜனவரி 3ஆம் தேதி என்னமோ பெரிய லெவலில் பெரிய பிரச்சனையாச்சு. அப்போது இது ஒன்று. இவர் ராஜாஜி அந்த டைமில் 14 வயது உள்ள குழந்தைகளை கட்டாய கல்வி அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. ராஜாஜி அப்போ முதலமைச்சர். ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ பள்ளிக்கூடங்கள் கம்மி, ஆனால் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்றப்போ டபுள் ஷிஃப்ட் முறை கொண்டு வர்றாரு. 1 to 7 2 to 6 என்னமோ அந்த மாதிரி கொண்டு வர்றாரு. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கேட்குறாரு, 1 to 7 படிக்கிறாங்கல்ல, சாரி 7 to 1 படிக்கிறாங்கல்ல, அந்த பசங்க மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் என்ன இருக்குது, ஏதாவது தொழில் கற்றுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யலான்றாரு. அவ்வளோதான். குலக்கல்வி கொண்டு வந்துட்டார் ராஜாஜி. ஆச்சா பூச்சான்னு காங்கிரஸில் ஒரு டீமும் அதுக்கு மறைமுக ஆதரவு. கவிஞன் காமராஜர் உட்பட என்னென்னா அங்கே ஒரு இது ராஜாஜி இப்போ இது இருந்துச்சு. ராஜாஜியை நவுத்திட்டு காமராஜர் வராரு. ராஜாஜி பதவியே போச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் மறைமுக. அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உணர்வுகளை தட்டி எழுப்புறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. கில்லாடிங்க இவங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேயும் இந்த என்னென்ன நவீன வசதிகள் இருக்குதோ எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்தில் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் அவங்க முயற்சி பண்ண மாதிரி இந்த 1000 கோடி ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இடி போட்டிருக்க இந்த அறிவிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இந்த விவகாரத்தை? டாஸ்மாக் நம்ம வந்துட்டோம், அதில் எப்படி பார்க்குறீங்க? நம்ம சொல்லியே இடி தானே சொல்லுது, வாய்ப்பு இருக்குதா. அவன் வந்து ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டு 1000 கோடின்றான். இன்னும் நீங்கள் விசாரணை அதெல்லாம் போகும்போது எவ்வளோ வரும் தெரியாது. இன்றைக்கி இவர் ஷியாம் கிருஷ்ணமூர்த்தியா நம்ம புதிய தமிழகம் கட்சியினுடைய சொல்கிறது கதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார் சட்டவிரோத பாரு வந்து உங்களுக்கு 4000 பாருக்கு மேலே இயங்குது சட்டவிரோதமாக. ஆமாம். ஒரு பாரில் ஒரு நாளைக்கு 1 லட்சத்துல 3 லட்சம் வரைக்கும் வியாபாரம் ஆகுன்றாங்க. இந்த சட்டவிரோத பார்கள் அந்த கம்பெனிகளோட மது ஆலைகளோட நேரடியாக தொடர்பு டைப்பில் இருக்காங்க. டாஸ்மார்க் இல்லாமல் இங்கே டைரெக்டாக வந்து பிளாக்ல விற்கிறாங்க. இதற்கான டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் 100 கோடி ரூபா அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. அந்த டெண்டரில் முறையாக எதுவுமே பின்பற்றப்படலை, ஒரே ஒரு கம்பெனிக்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் கூடுதலாக பணம் வாங்கியிருக்காங்க. இந்த இதெல்லாம் புகார்லாம் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. 5 வருஷமாக இந்த ஆட்சியில் வந்ததுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது இடி வந்து எப்படி உள்ளே வர முடியும், இடி எப்படி ரைடு பண்ண முடியும்? இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்ற டெபுட்டி சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, டீலிமிட்டேஷன், மும்மொழி எதிர்ப்பு இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. எங்களை எதிர்க்க துணிவற்று இந்த மாதிரி பழிவாங்கல் நடவடிக்கையாக நீங்கள் உங்கள் ஏஜென்ட் அனுப்புறீங்கன்றாரு. டீலிமிட்டேஷனு மும்மொழி கொள்கை கேட்டாங்களா ஜனங்க, தமிழக மக்கள் கேட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதை எதிர்க்கணும்னு அதுதான் சார் மக்கள் நல்லதுன்னு சொல்கிறாரு சார். அதுதான் டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் அந்த பிரச்சனை. டீலிமிட்டேஷன் பல இது பேசிட்டோம். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011க்கு பிறகு நடக்கலை. ஆமாம். 2021 கொரோனானால நடக்கலை. நீங்கள் ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் 2001லேருந்து 25 வருஷம் தள்ளி வச்சு 2026 தான் முடியும். இதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து அது நடத்த 2-3 வருஷம் ஆகும். அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி மாநிலங்களை இது பண்ணி அதற்கு ஒரு குழுவை போட்டு எங்கெங்கே எவ்வளோ கூட்டலாம் குறைக்கலான்றதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி நடக்க பெரிய ப்ராசஸ்ன்றீங்க. 10 வருஷம் ஆகிடும். ஓகே, 10 வருஷம் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஏன் கொண்டு வரீங்க? ஏன் பேசுகிறாங்க? இதை விவாதமாக மாற்றுகிறீர்கள். ஏன் பேசுகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பல விஷயங்கள் அரசாங்கத்துக்கு இன்றைக்கி எதிராக 5வது ஆண்டை நோக்கி நகர்றாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் எலெக்ஷன் நெருங்குது. மக்களுடைய கோபங்கள் பல விஷயங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இன்னொன்று எதிர்கட்சிகள் போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினீங்க, என்ன இது பண்ணீங்கன்னு. நீங்கள் மது, போதை, வன்முறை, குடும்ப வன்முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன மாதத்தில் எடுத்துங்கன்னா மாமனார் மருமனை கொண்டிருப்பார், பையன் அப்பாவை கொண்டிருப்பான்,
அப்பா பையனை கொண்டிருப்பாப்புல. என்னடா உள்ள போய் பார்த்தா குடிச்சிட்டு ஒரே தகராறு. மனைவி கணவனை கொண்டிருப்பா. ஆமா நடந்திருக்கு. அம்மா பையனை கொண்டாங்க சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். காசு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு கொண்டிருக்காங்க. நீங்க மது போதைக்கு அடிமையானவங்க அடிப்பாங்க. பெண்கள் ஆண்கள் அடிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, கொடூரமாக இருக்கும். அவங்க ஏற்கனவே பெண்கள்னால் வீக்கர் செக்ஸு, அவங்க உடல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் குழந்தை பேருக்கு பிறகு பெண்களுடைய உடல்நிலையெல்லாம் ரொம்ப கடினமாக மாறி இருக்கு. நம்ம நீங்கள் ஏங்குற மாதிரி பெண்கள் ஏங்க முடியாது. இதை எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் மது போதையில் இந்த போதையில் இருக்கிறவனுக்கு இந்த எதுவுமே தெரியாதுங்க. அவனுடைய பவரை கொண்டு போய் அங்கே தான் காமிப்பான். ஏன் காமிப்பான்னா 2 விஷயம். ஒன்று அவனுடைய இயலாமைனால் வருகின்ற கோபம். கரெக்ட். இந்த கோபம் இயலாமை ப்ளஸ்ஸு இவள்கிட்ட துட்டு இருக்கும். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா வந்தோன்னே எனக்கு 500 ரூபா கொடுக்கணும். மாதம் 500 ரூபா கொடுத்துட்டு அடுத்த மாதம் என்ன பண்ணுவான், 250 ரூபா கொடுக்கணும். பெண்கள் இயற்கையாகவே நீங்கள் மிருகங்கள் எடுத்துக்கங்க, மனிதர்கள் எடுத்துக்கங்க, யாரை வேணால் எடுத்துக்கங்க, குழந்தைகளை பாதுகாக்கிற இது பெண்கள்கிட்ட தான். ஒரு சிங்கம் எடுத்துங்க, சிங்கம் வாட்டில் இயற்கையினுடைய இது அது சிங்கம் வேட்டை கூட ஆடாதுங்க. வெறும் உடல் உறவு வச்சுக்கணும், இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான். அதை மட்டும் தான் பண்ணோம். அந்த இனத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் சண்டை போடுவார். வேறு டீம் வந்து அடிச்சு இவரை ஓட விட்டாங்கன்னா இந்த குட்டிகளெல்லாம் அதுங்க கொண்டுட்டு இந்த லேடிஸை கையில் எடுத்துக்கணும். இது அந்த காலத்தில் மன்னர்கள் நடத்தினாங்க. மனிதர்கள்ட்ட இருந்தது. குழுக்களாக போய் அடித்து தாக்கிறது, பெண்களை கவர்ந்துடுறது, அந்த அடுத்த வம்சத்தை கொண்டுறது. இது மன்னர் கால ஆட்சி வரைக்கும் இருந்தது. மிருகங்கள்கிட்டே இருந்தது. இங்கே யார் பாதிக்கப்படும்? பெண் மிருகங்கள். இப்போ பெண் சிங்கம்னா குட்டியை பாதுகாக்கும், அதுதான் வேட்டையாடும். ஆணுக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு குட்டிகளுக்கும் கொடுக்கும், தாய்ப்பால் கொடுக்கும், இந்த வேலை எல்லாம். இதே தான் பெண்கள் நிலைமை. இவன் குடிகார நாய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னா அவங்க மேலே 2 சுமை விடும். ஒன்று குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும், அவமானங்களை தாங்கிக்கணும், வேலைக்கு போகணும். வேலையில் நீங்கள் கணவன் இப்படி இந்த மாதிரினா உங்களுக்கு பாலியல் ரீதியாக சீண்டல்கள் இருக்கும். அதை நீங்கள் மீறினீங்கன்னா வேலை இருக்காது. நீங்கள் என்ன நினச்சிங்க பெண்களுடைய நிலைமை? இதுக்கு எல்லாம் இன்றைக்கி ஏதோ 75 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு, எல்லாமே அறிவிப்பு திட்டங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நீங்கள் குடும்ப வன்முறை தான், மக்கள் கோபம் எங்கெங்கே திரும்ப? அந்த பாலா போன கவர்மெண்ட்டு குடிகாரன்னு ஆக்கிட்டானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 1980களில் பார்த்துருக்கேன். எங்கோ ஒருத்தவங்க குடிப்பாங்க. எங்கள் தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் பர்மிட்டு தான் இந்த மதுவிலக்கு இருந்தாங்க. அவரை நாங்கள் கேவலமாக பார்ப்போங்க. அவர் குடிப்பாடுறா அவர் இப்படி பார்ப்போம். இஸ்லாமிய சமூகத்தில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் யாருமே குடிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக குடி பழக்கன்றது எல்லா சமூகத்துலேயும் பரவி கிடக்குது. மதம்லாம் அதுக்கு ஒரு மேட்டரே தடையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது மது பழக்கத்தால் எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்தியாளர்களே கூட எனக்கு தெரிஞ்சு குறுகிய காலத்தில் வயதான தோற்றம் அது காமிக்குதுங்க. அவங்க அதை தாண்டி மரணத்தை நோக்கி இயலாமை வந்துடும். நீங்கள் அன்றைக்கி ஒரு இது பேசும்போது ஒரு இதில் கடையில் இது பொருள் வாங்கிட்டு இருக்கிறேன், ஹார்ட்வேர் ஸ்டோரில் பக்கத்தில் ஒரு மேஸ்திரி புலம்பிகிட்டு இருக்கார். வேலைக்கு வர மாட்டேன், இது பண்ண மாட்டான்னா கேட்டால் நான் சொன்னேன், 15 வயசில் குடிக்க ஆரம்பிக்கிறான், 40 வயசில் என்ன ஆகும்? அவனால் முடியல. உங்கள்கிட்ட அவனுக்கு குடிக்கிறது துட்டு வேணும், உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்குவான், வேலைக்கு வர மாட்டான், குடிச்சிடுவான், மறுநாள் வேலைக்கு வர மாட்டான். ஆனால் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது சார், இவங்களை வச்சுக்கிட்டோன்னா 12 மணி நேரம் உழைக்கிறானுங்க சார், எனக்கு என்னன்னு சொல்லிட்டு காலைல 5 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடறான் சார் அப்படின்றான். அப்போ ஒரு முதலாளி யாரை வேலைக்கு வைக்க பார்ப்பான்? உழைப்பு சுரண்டலாக இருந்தாலும் அவனுக்கு அது தேவை, வேலை ஆகணும்னு வச்சுட்டு போயிடுவான். அப்போது இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இப்போ தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக ஒரு குணம் உண்டு. எந்த குணம்? டாஸ்மார்க்கில் போய் சரக்கு அடித்து 40 வயசில் ஒன்றும் இல்லாமல் போகிறதா? இன்றைக்கி மது அருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாராக கவர்மெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏடிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் 2010 இந்த டாஸ்மார்க்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடியிலேருந்து டாஸ்மார்க் வந்த அப்போ கடந்த 15 ஆண்டுகளில் மது குடிப்போர் எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும் தெரியுமா? இதை பற்றி அரப்போர் வந்து ஒரு ஸ்டடியே பண்ணி கூட ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இதில் இன்னொரு கேள்வியை பத்திரிகையாளர் மணி சார் வந்து ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்க சார், டாஸ்மாகோட நிர்வாகத்தில் வந்து அவங்க செக் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலை, ஒரு அறிக்கை கூட நீங்க கொடுக்கல? அரசாங்கம் ஏன் மறுத்து ஒரு பேசுறாரு? இதை பத்தி ஏன் ஒரு டிஸ்கஷன் கூட அல்லது வெளியே நீங்க கருத்தை சொல்லலன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி சரியானதா? நம்மளுடைய டிஸ்கஷனே பார்த்தானே, நாங்க அறிக்கை விட மாட்டோம். அதுக்கு பதிலாக டைவெர்ட் பண்றதுக்கு 6 ரூபா மாற்றுவோம். இன்னைக்கு ஃபுல்லாக பட்ஜெட் ஓடிடும், நாளைக்கு வேளாண் பட்ஜெட் ஓடும், ஏற்ற இறக்கங்கள் அது இது. நாளன்னைக்கு இளையராஜாவுக்கு ட்வீட் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் நடக்கும். ஏடிஎம்கே இந்த இடி மேட்டரை லைட்டாக அப்படி இப்படி தொட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். எடுத்து பண்ண வேண்டியது யாரு? ஏடிஎம்கே தானே. நான் என்ன சொல்கிறேன்,
இதே சார் அதுக்கு வெறும் கட்சி மட்டும் வெறும் போதுமா சார்? ஒரு மீடியா சப்போர்ட் தேவை இல்லையா? மீடியாக்கள் அதை போய் காமிச்சா தானே சார் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் மீடியா சப்போர்ட்டுன்றது யாருங்க சொல்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறீங்களா? அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவர்கள் இப்படி தான் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் அந்த மெயின் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. அவங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த காலம் சமூக வலைதள காலம், சமூக ஊடகங்களின் காலம். ஓகே, நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேட்டியை போட மாட்டேன், சும்மா 2 வரி போட்டு மீதியை நாம் பின்வரும் செய்திகளில் காணலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராது. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே யூடியூப்பில் இருக்குல்ல, ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள். அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு, மீதியை பின்வரும் செய்திகளில் காணலாம் அப்படின்னு கட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அண்ணாமலையோட முழு பேட்டி இருக்குது. அதை எடுத்து கட் பண்ணி பாஜகவுடைய பிரிவு ட்விட்டரில் போடுறாங்க, மற்றவங்க போடுறாங்க. இப்போ நம்ம எதாவது பார்க்குறோம் நல்லா இருக்குது பேட்டினா ரீட்வீட் பண்ணிவிட்டு போயிடுறோம். இப்போ எடப்பாடி இது நல்லா இருக்கா ரீட்வீட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி இவர் கிருஷ்ணசாமி பையன் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு இந்த விஷயம். கிருஷ்ணசாமி அந்த பார்கள் இதெல்லாம் எப்படி இயங்குது, எப்படி இது 40,000 கோடி ரூபா வரைக்கும் இதில் நடந்திருக்குன்னுலாம் பேசுகிறாரு அவர். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாரை எப்படி தடுக்க முடியும்? எதை வச்சு தடுக்க முடியும்? அப்போ அதிமுக இன்னும் செயல்படலை, வீரியமான்றீங்க. ஏங்க யார் அந்த சார் யாருங்க கொண்டு வந்தது? அவங்க தான். நீங்கள் பிஜேபி லைட்டாக எடுத்தாலும் ஹூ இஸ் தட் சாரை நம்ம போட்டாங்க. ஆனால் அதை யார் அந்த சார் தமிழில் மாற்றி பெருசாக்குனாங்களா? அதுக்கப்புறம் அந்த யார் அந்த சார் விஷயம் அதை இது பெருசாக டைல்யூட் ஆகிடுச்சு. பத்திரிகையாளருக்கு எதிராகவே செல்ஃபோனை கொடுக்குறது அதுன்னு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஏன்டா அவன் வேலையை பார்த்துட்டு போயேன்டா, வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணேன், அப்படி செய்தியாக போட்டு போ அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு கதை. இப்போ அடுத்து எந்த ஒரு விஷயமோ இப்போ இந்த விஷயம் எங்கே அந்த 1000 கோடி இந்த மாதிரி ஹேஷ்டாக் ஏதோ ஒன்று பெருசாகலாம் கிடையாது. அண்ணாமலை சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து இது ஒரு இயக்கமாக மாற்ற போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோன்னு. நான் கேட்குறேன், பிஜேபி மணல் மேட்ரு வந்ததில்ல 4000 சில்லற கோடி, அன்றைக்கே இந்த மாதிரி எந்த ஊடகமும் பேசலை, ஒரு விவாத பொருளாக மாற்றலை. ஒரு சிலர் மட்டும் பேசுனாங்க, இண்டுவில் அது வந்துச்சு. அவருக்கே வந்து என்னென்ன நெருக்கடி வந்ததுன்றது அப்புறம் அது தனி கதை. அப்போது அதில் நீங்கள் ஜிஎஸ்டி வரி வருவாய் மோசடியில் இந்த மாதிரி பல இது இருக்குது. என்ன நடவடிக்கை வந்தது? மணல்லாம் நம்மளாம் என்ன யோசித்தோம், வேறு லெவல் கொண்டு போயிடுவாங்க இவங்க எதாவது இருந்ததா? டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அண்ணாமலை வெளியிட்டார்ல, எவ்வளோ பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிச்சு. அந்த ஒரு ஆடிட்டர்லாம் கூட அதை ஒட்டி ரைடுலாம் வந்துச்சு இல்லை? ஆமாம். என்ன ஆச்சு அப்புறமா? இவரே வாய் விட்டார்ல. இன்றைக்கி நடக்கிற விஷயத்த பிடிஆர் பன்னீர்வேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும்போது ஓப்பனாக பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இந்த இதுக்கான வருவாய் வெளியில் போய் என்னதான் நம்ம மோனோபோலியாக இருந்தாலும் அது தனியாக வெளியில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு டாஸ்மார்க் கடையை விட ஒரு பார் வந்து அதிக விற்பனை. இன்னொன்று பாருங்கள், எந்த இதுலேயும் இல்லாதது இந்த ஏடிஎம்கே பீரியடில் கொஞ்சம் பயந்து விற்றுருந்தாங்க சரக்கு. 12 மணி ஜெயலலிதா வந்தோன்னா அதை 12 மணி ஆக்குனாங்க, நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்ணோன்னாங்க, 500 கடைகளை மூடுறன்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு சட்டம் வந்தது, இதில் ஹைவேஸில் இருக்க கடைகளாக, இதுக்கு ஹைவேஸ் பெரிய நகர சாலையெல்லாம் மாத்திர வேலைலாம் நடந்தது. அப்புறம் இங்கே மூடிட்டு இங்கே திறந்த வேலைலாம் நடந்தது. இந்த கவர்மெண்ட் வந்து மது விலக்குக்காக வீட்டில் கொடலாம் பிடிச்சாரு நல்லா பண்ணார். ஆமாம், ஒரு கடை முன்னாங்களா. அப்போது மதுவில் தான் நமக்கு வருமானம்ன்ட்டு இஷ்டத்துக்கு. சரி, அந்த வருமானம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருதா அப்படின்னு பார்த்தா நேற்று இந்த இடி ரைடில் பல விஷயங்கள் அவங்க பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க. இந்த வருமானம் டெண்டருக்குரிய அந்த பேன் கார்டு மற்ற அந்த இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் நிறுவனங்களும் ஆலைகளும் அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து பெரிய அளவில் பணம் ஜென்ரேட் ஆகிருக்கு, 1000 கோடி ரூபா அளவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதில் எங்கே போய் முடியும்னா, முதல் கட்டமாக இந்த இது கொடுத்துருக்காங்க, இசிஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் மாதிரி அவங்க இசிஐஆர் இவங்களுக்கு அமலாக்கத்துறை இடிது. அப்போது அதிலேருந்து ஃபஸ்ட்டு கட்டமாக விசாரணை கூப்பிடுவாங்க. இந்த அமலாக்கத்துறை இந்த இவங்க டாஸ்மார்க் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகிட்ட ரைடு போயிடுச்சு. ஓகே, மினிஸ்ட்ரியும் கூப்பிடுவாங்களா? அடுத்தடுத்து விசாரணைகளில் மினிஸ்ட்ரியும் கூப்பிடுவாங்க. ஓகே, ஆனால் இதில் அன்புமணியை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு, சிபிஐ தாங்க இது விசாரிக்கணும், இதுக்கு மேலே இடி இதுக்கு சிபிஐ விசாரிக்க வைங்கன்றாரு. இடி கிட்ட சிபிஐக்கு போக வாய்ப்பு இருக்கானே இதில்? இது 2 வகை இருக்குங்க. நீங்கள் சிபிஐயும் விசாரிக்கலாம். ஓகே, இது ஒரே நேரத்தில் விசாரிக்கலாம். ஓகே, நீங்கள் அமலாக்கத்துறை எப்படி வராங்கன்னா, ஒரு 16 வழக்குகள் அதிமுக 2016லேருந்து ஒரு 43 வழக்குகள், இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 16 வழக்குகள். இதை ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் மூல வழக்குகள், இதில் இருந்து இதை பேஸ் பண்ணி தான் இடி ரைடு வராங்க. ஓகே, இடி தானாக வந்துட முடியாதுல்ல. டப்புன்னு ஒரு கேஸை போட்டு இவர்கள் யார் இவர்கள் என்ன உரிமை இருக்கிறதுன்னு தொத்தி விட்ருவாங்க, அதனால் வரவே முடியாது. ஓகே, அப்போ அவங்க 46 எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இந்த ஆட்சியில் போடப்பட்ட 16 எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அவங்க உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க தனியாக பண்ணுறாங்க. இதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னா சிபிஐ விசாரணை வரலாம், அது கவர்மெண்ட்டில் முடிவு பண்ணணும்.
தமிழ் அரசா? ஆமாம், அப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, நம்மள்ட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு. அப்போ சிபிஐ விசாரணைக்கு வர வாய்ப்பே இல்லை. சூமோட்டோவாக எடுத்து பண்ணா, இப்போ கோர்ட் வந்து சூமோட்டோவாக எடுத்து பண்ண, கோர்ட் ஆர்டர் போட்டால் கூட கோர்ட்டெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யோசிப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன நடந்தது, இந்த குழந்தை இப்போ அண்ணா நகர் சிறுமி நாட்டில் கூட நடந்துச்சு இல்லை, சிபிஐ சொன்னாங்கல்ல. ஆனால் இவங்க போய் அப்பீல் போனாங்க, சிபிஐட்ட கொடுக்கக்கூடாதுன்னு. இவங்க எந்த லெவலுக்கும் போவோம், வழக்குக்காக பெரிய வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணுவோம், எங்களுடைய உரிமைன்னு வாங்க. அதனால் இது, ஆனால் இதுவே போதுன்றேன். இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி அமைதியாக இருக்கார், எதுவும் பதில் சொல்லலை. முதலமைச்சர் இது குறித்து பேசலை. சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ அல்லது மற்ற விஷயங்களோ எதுவும் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டிக்ஸ் டைவர்ஷன் பண்ணுறாங்கங்கிறது இப்போது நம்ம பேசுகிறோன்னா சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மக்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறீங்களா? டைவர்ட் தான்பா பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு புரியுமா? எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியுது. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் இதுக்கு இரையாகவும் செய்வாங்க. அது எப்படி இந்திய திணிக்கலாம், அது எப்படி ரூபா தராமல் இருக்கலாம். இன்னைக்கு கூட பதிவு பண்ணுறாங்க 2000 சில்லற கோடி தரவில்லை. ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டாரு, தங்கம் தானே சொல்லிட்டாரு, நாங்கள் நிதியை இழந்தாலும் கொள்கையை இழக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. என்ன 2000 சில்லற கோடியில் நீ நிதி இழந்த என்ன, கொள்கை இழந்தா என்ன? ஏன்னா நமக்கு 40,000 கோடி பட்ஜெட் பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்டு 46,000 கோடி இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2,000 கோடி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான். கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, 3,40,000 கோடி ரூபா இந்த 4 ஆண்டில் இவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது 73 வருஷத்தில் 5 லட்சத்து சில்லற கோடி மொத்த கடன் வாங்கினது. ஆனால் இவர்கள் வந்த 2021 to 25 வரைக்கும் 3,40,000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த ரேஷியோ பாருங்கள். இல்லை, ஆனால் இதை குறித்து நேற்று திட்ட கமிஷன் துறை தலைவர் மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் என்ன சொல்கிறாருன்னா, சார் கடன் சுமைன்னு யார் சார் சொன்னா? கடன் வாங்கினா தனிநபர் கடனுக்கும் ஒரு அமைப்பு, ஒரு அரசு வாங்குற கடனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் அதை கடன், நீங்கள் தான் அது பொறுப்பு. அரசு வாங்குதுன்னா அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பெருகுகிறது. அதன் வழியாக நாங்கள் அதை கொடுக்குறோம். நீங்கள் அதை கடன் சுமைன்னு பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு. லாஜிக் தானே அவர் சொல்கிறது. அப்போ மற்ற ஸ்டேட் வாங்க மாட்டேங்கிறாங்க? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகம் வாங்குது. ஐயா, மற்ற ஸ்டேட்டை இதை பயன்படுத்தலாம்ல. பட் செகண்ட் எக்கனாமி சார், நம்ம இன்னொன்று வரேன் அப்படி சொல்கிறாங்க அவங்க. அது இவங்க சொல்லிக்கிறது. இன்னொன்று வரேன், வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், செஞ்சாங்களா? சரி, நீங்கள் கடன் இல்லாத மாநிலம், செகண்ட் எக்கனாமிக், இது எல்லாம் ஓகே. கடன் இருக்குது, ஆனால் செகண்ட் எக்கனாமி. அரசு பணியிடங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது? போக்குவரத்து துறையில் எவ்வளோ காலி இருக்குது? மின்வாரியத்தில் 60,000 பணியிடங்கள். ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஏன் எடுக்கல? அது அறிவிப்பு கொடுத்துருக்காரு, எடுப்போம். ஏன் அறிவிப்பே 5 வருஷம் ஓடிச்சிங்க. நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் எக்கனாமிக்கில் இந்தியாவுக்கே வழிகாட்டுறவங்க, விட்டா உலகத்துக்கே வழிகாட்டுறவங்க. ஏன் எடுக்கல? வருஷத்துக்கு 1 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? மோடி சொன்னார் வருஷத்துக்கு 1 கோடினாரு. சேம் அதே ஃபார்முலா இங்கே 1 லட்சம். அவரும் பண்ணல, இங்கேயும் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி கூட சொல்லிக்கிறீங்க நாங்கள் வந்து 46,000 பணியிடங்கள் வருஷத்துக்கு நிரப்போம். இது முடிகிற போகிற வருஷம். இப்போ என்ன வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள், நான் சொல்கிறேன், லேப்டாப்பு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா இதுலேயே புரட்சிகரமான திட்டம் லேப்டாப் வழங்கியது. யார் கொடுத்தாங்க? பள்ளி மாணவர்கள். கரெக்டாக? இவங்க 4 வருஷமாக அதை பண்ணவே இல்லை சார். மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. ஏங்க லேப்டாப், நான் டெக்னிக்கல் இதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு லேப்டாப்புன்றது ஒரு மாணவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோங்க. அவன் 10 விஷயங்களை தேடுவான், கற்றல் அதிகரிக்கும். நீங்கள் ஜெயலலிதா அந்த லேப்டாப் கொடுத்த திட்டத்துக்கு பிறகு கிராமப்புற மாணவர்கள் நகரத்தை நோக்கி படையெடுப்பதும். இல்லை, நீங்கள் அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற நான் இன்டரப்ட் பண்ணு நினைக்க வேணாம். அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனே மாணவர்கள் கையில் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ லேப்டாப் கொடுத்தாங்க, ஒரு புரட்சியாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோனையும் லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியுமா? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க. ஸ்மார்ட் ஃபோனை ஒன்றா பார்க்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நெசசிட்டி அதிகமாக தேவையான்னு கேட்குறேன். எத்தனை பள்ளி மாணவர்கள்ட்ட செல்ஃபோன் இருக்குது சொல்லுங்கள்? இருக்கும். ஒரு 3000 ரூபா ஃபோனு, 5000 ஃபோனு, செகண்ட் ஹேண்டு. அது பேசிக்காக இருக்கும்ன்றீங்க. அதோடைய அந்த ஸ்பீடுலாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, பள்ளி மாணவர்களுக்கு செல்ஃபோன் கொடுக்காததுன்னு சொல்லிட்டு போகிறதும் இருக்குது. வசதியானவர்கள் ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுக்குறதும் இருக்குது. ஆமாம், இந்த ரேஷியோலாம் நீங்கள் இது பார்க்கலாம். கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர்கிட்ட செல்ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு லேப்டாப்புன்றது வந்து ஒரு அறிவியல் புரட்சியை உண்டு பண்ணிச்சு. ஒரு வேலை வாய்ப்பில் இப்போ கிராமப்புற மாணவர்களை நகரத்தை நோக்கி நகர பல குடும்பங்களுடைய பொருளாதாரம் மாறிச்சு. அவனுக்கு புதிய ஜன்னலை திறந்து விட்டாங்க. அதுக்கு லேப்டாப்பு பெருசாக பயன்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அந்த இணையதள வளர்ச்சியும் வரும்பொழுது, ரெண்டும் இணையும் பொழுது புது உலகம் அவங்களுக்கு கிடைச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு மாதிரி போனாங்க. எந்த விஷயத்துலையும் கத்தியை வச்சு காய்கறி நறுக்கலாம், கொலையும் பண்ணலாம். கொலை பண்ணுறவங்க பற்றி நமக்கு தேவையில்லை. கத்தி கொடுத்தீங்கன்னா காய்கறி நறுக்குவான், அவனுக்கு அது பயன்படும் அப்படின்றப்போ அது ரொம்ப முக்கியம். ஆனால் லேப்டாப் நாங்கள் ஏன் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வாதம் அங்கே எடுப்படாத. ஏங்க எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது, அதனால் நாங்கள் லேப்டாப் தரமாட்டோம்னா. இன்றைக்கி சில பேர் அந்த வாதங்களை வைக்கிறாங்க. அதனால தான் அந்த வாதத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். அது வெற்று வாதங்கள்.
நான் இப்போ செல்ஃபோன் பயன்படுத்துறதுக்கும் நான் நியூஸ் அடிக்கிறதுக்கு இதை நான் பயன்படுத்திட முடியுமா? முடியாது. எல்லா டைம் முடியாது. நான் ஒரு விஷயத்தை இதில் தேட முடியுமா? லேப்டாப் வேறு, இது வேறு. ஒன்று டேபு இல்லை இது. ஆக்சுவலி டேப் தரன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பள்ளி மாணவர்கள் இல்லையா, கல்லூரி மாணவர்களுக்கு. அதுவும் கடைசி வருஷம் சங்கரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 வருஷமாக இவங்க அதை பற்றிலாம் இது கிடையாது. இப்போ வந்து மாணவர்களுக்கு இலவச லேப்டாப். யார் எந்த மாணவர்னு பார்த்தா கல்லூரி மாணவர்களுக்கு. அவன் தான் முடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு எதுக்கு? கல்லூரி போகும்போது இந்த எல்லாமே மாறிடும். நீங்கள் சொன்ன அந்த செல்ஃபோன்லாம் வந்துடும். அவன் நவீனத்துக்கு போயிடுவான். அப்போ கையில் வந்து பள்ளி மாணவர்கள் தான் தேவை. அவனுக்கு 10ஆம் கிளாஸ் 11 12 கொடுத்தீங்கன்னா அவன் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு கல்லூரி போகும்போது அவங்க நாலேஜோட போகுது. அந்த கல்லூரி வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எடப்பாடியாக தான் கேட்குறாரு லேப்டாப் கொடுக்குறேன்றல, அதுக்கு நீ அறிவிச்சிட்ட ரைட்டு. இப்போ நீ அதுக்கு டெண்டர் போடுவேன். டெண்டர் கால்ஃபார் பண்ணி அது போய் வந்து அவன் இது பண்ணி நீ வாங்கி எப்போ கொடுப்ப? அவங்களும் 26 எலெக்ஷனே வந்துருமே. அதுதான் தெரியுதா? இது எல்லாம் அறிவிப்புகள்னு. அப்போ இது டோட்டலாக செந்தில் பாலாஜி விவகாரத்தையும் ஈடியும் மூடி மறைப்பதற்கான வேலைகளை திட்டமிட்டு பண்ணுறாங்கன்றீங்க. ஆனால் செந்தில் பாலாஜியும் தமிழக அரசோ பிஜேபி அல்லது இடியினுடைய விவகாரத்தை தப்பிக்க வாய்ப்பு இருக்கா வருங்காலங்களில்? எனக்கு 2 மனசுங்க. ஏன்னா மணல் விவகாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளம்புச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் 1 பெருசாக கிளம்புச்சு, அப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர்கள் அதிமுகவை விட திமுக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது. சண்டைலாம் மான் கராத்தே சண்டை தான். அதுதான் கேட்க வர அடுத்த கேள்வி. அப்போ இது எல்லாமே நாடகம்னு ஒரு தியரி ஒன்று இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, ஏங்க இதை நாடகங்க நம்பாதீங்க, அவங்க நான் நடிக்கிறாங்கன்றாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக. இல்லாட்டி நீங்கள் மணல் மேட்ரு நேரத்துக்கு எவ்வளோ பேர் கைதாயிருக்கணுங்க? ஒரு அதிகாரியாவது கைதானாரா? ஏன் இடி விசாரணை அதுக்கப்புறம் நகரவே இல்லை? சரி இடி விட்டுருங்க. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்ததில்ல மணலில், என்ன ஆச்சு? ஜிஎஸ்டி ஏதாவது பண்ணாங்களா? அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1 கொடுத்தாரு, ஃபைல்ஸ் 2 ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு கொண்டு போய் ராஜ்பவனில் புதைச்சிட்டாங்க. எதாவது நடந்ததா? இல்லை. நான் இப்படி கேட்குறேன், திமுக அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியலாம் கொடுத்தாங்கல்ல, வந்த பிறகு எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? அதிமுக மினிஸ்டர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கல. கொடநாடு கொலை வழக்கு எதுவும் நடக்காமல் இருக்குது. அப்போ இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அப்படியே மான்காரத்தை சண்டை தான். இவன் கொடியவன், இவன் மோசமானவன், இப்படியே ரெஃப்ரி இவன் மோசமான, இப்படியே இதுதான் ஓடுது. அந்தந்த நேரத்துக்கு எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்து உணர்ச்சியை கிளப்புகிற வேலைகள், மொழி இனம் இதெல்லாம். அவங்க டிஎம்கே எம்பி திட்டினா தமிழரை திட்டான்றது. நீங்கள் பார்லிமெண்ட்டு போனால் மக்கள் பிரச்சனை பேசுகிறதே கிடையாது. வேஸ்ட் பண்ணுறாங்க. 39 எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மீனவர்கள் தாக்கப்படுறாங்களா இல்லையா? கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? இன்னும் கூட பட்ஜெட்டில் என்ன போடுறீங்க? அந்த படகுகளுக்கு இடைப்பீடு 2 லட்சம் 8 லட்சம் கொடுப்பேன்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து 39 எம்பியை வச்சுட்டு பாராளுமன்றத்தை எதில் ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன எதில் ஸ்தம்பிக்க வைக்கணும்? மேகதாட்டு அணையை காட்டி முடிச்சுட்டு பர்மிஷன் கேட்டுனுக்குன்னா நீங்கள் என்னங்க நடிக்கிறீங்களா கவர்மெண்ட்டு அப்படின்னு சண்டை போடணும். இங்கேருந்து தொகுதி மறுவரையறைக்கு போய் நீங்கள் சிவகுமாரை பார்க்குறீங்க, சித்தராமையா பார்க்குறீங்க. யார் அவங்க? மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா பாதிக்கப்பட போது விவசாயி தானே. அப்போ உங்களுடைய அந்த நரேஷனுக்கு அந்த தொகுதி சீரமைப்புக்காக 22ஆம் தேதி கூட்டம். இப்போ இதை நோக்கி ஓடும். இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக காட்டுவாங்க. ஐயோயோ போச்சு தமிழ்நாடு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. அவன் தான் சொல்கிறான், அந்த ரேஷியோ பிரகாரம் நாங்கள் கொண்டு வருவோம். இங்கே 39 53 ஆச்சுன்னா அங்கே 85 95 108 ஆகும் அந்த ரேஷியோ. இப்போ 10% 39க்கு ஆனால் குறையக்கூடாதுங்கிறதா நம்மளோட நோக்கம். நமக்கு தமிழ்நாடு குறையக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. குறையாமல் 39 வச்சுக்கிட்டு அவனுக்கு 100 கொடுத்தனா அது ரொம்ப மோசம். அதே ரெண்டுமே சொல்லும் போது அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவோங்க. இப்போ 39 சிஸ்டம்னு சொன்னாங்க. 10%னா 4 தொகுதி, அப்போ 43 தொகுதி ஆகிடும் தமிழ்நாடு. அவன் 85 10%னா 9 தொகுதி, அவன் 94 தொகுதி ஆகிடுவான். நீங்கள் 43, அவன் 94. ஈக்குவல் ரேஷியோ. அந்த ரேஷியோன்றது மெயின்டைன் பண்ணுன்றாங்க. முன்ன மாதிரி பிஜேபி எல்லா விஷயத்திலும் ஆட முடியாது, ஏமாற்றவும் முடியாது, மெஜாரிட்டி கிடையாது. இன்னொன்று கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் ஒரு இல்லாத விஷயத்தை ஏன் இவ்வளோ பதட்டத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா இருக்கிற விஷயத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பணும், அவ்வளோதான். நிச்சயமாக ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வந்து எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.